ஐயே, யார் உங்களை இந்த சட்டையை போட்டு சொன்னது? இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சட்டை தான் மேட்சிங்கா இருக்கும். நீதானே சொன்ன. இங்க இருந்த பட்டன் என்னாச்சு? ஐயோ, மாத்திரேன்னு நினைச்சு பட்டனை முழுங்கிட்டேன். பரவாயில்ல, பட்டனை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீ பட்டனை சொல்றியா மட்டனை சொல்றியா? ஐயோ, இருங்க, பட்டனை தச்சு தரேன். அப்படி உட்காருங்க. போங்க. ஐயோ, இந்த நேரத்துல கூடவா? ஆபீஸ்க்கு நேரமாவல? போங்க. சாரி சார், வெரி சாரி சார். சார் இவரா? என்ன சார் இது? வழக்கம் போல எனக்கும் என் சம்சார பந்தயமா? உங்க பொண்டாட்டி கூட பந்தயத்துக்கு நான் தானே சார் கிடைச்சேன். ஐயோ, காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போறதை விட்டுட்டு பொண்டாட்டி கூட பந்தயம் போற நேரமா சார் இது? இனிமே நேரத்தை மாத்தி வச்சுக்கிறேன் சார். ஐயோ சமத்து, முதல்ல ஆபீஸ்க்கு போங்க. வரட்டுமா? நீங்க என்ன பார்வை, சோற பிசைஞ்சு அப்படியே வச்சிருக்கீங்க, சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஊட்டி விடணுமாக்கோ? சமத்து குட்டி. சந்துரு சார், பூவா சாப்பிடுறீங்களா? சாருக்கு சொந்த ஒரு திருக்கழு குன்றமா? ஏன் சார் கழுக மாதிரி சுத்துறீங்களே சார்? இப்படி பண்ணிட்டீங்களே. சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சார். போமா. கரடி பைய, கரடி கரடி. என்னது? உங்க சித்தப்பாவா இருந்தாலும் சரி, பெரியப்பாவா இருந்தாலும் சரி, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். இப்பயே போய் நடந்ததெல்லாம் உங்க சித்தப்பா சொல்லிடுறேன். தட்ஸ் ஆல். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேயா. என் முடிவை நான் மாத்திக்க தயாரில்ல. போயா. சரி, இப்ப போய் சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடுமா? இன்னொரு விஷயம், உங்க வைஃப் அங்க இல்ல. அவங்க மாமா வந்து அவங்கள பல்லாவரமா எங்க கூட்டு போயிட்டாரு. அட பாவி, என் குடும்பத்தையே கலைச்சிட்டியடா. லட்சுமி, எங்க சித்தப்பா உங்க வைஃப் என் வைஃப் நினைச்சுக்கிட்டு இருக்காரு சார். என்னது? லட்சுமி உன் வைஃபா? அப்படின்னு அவர் சொல்றாரு சார். உங்க பேரும் சந்துரு, என் பேரும் சந்துரு. இதுலதான் வந்த குழப்பமே. உங்க வைஃப் உங்க குழந்தையும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே வரவான்னு விவஸ்தை கட்டி சொல்றாரு சார் அவரு. நீ எக்காடு கட்டு போயா. படுபாவி படுபாவி. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? சந்திரு சார், சந்திரு சார், கைக்கு பேண்டேஜ் கட்டிருக்கேனே. இங்க இருக்கிற குழப்பத்துக்கு நீ ஒத்திதான் பாக்கி. வா. அண்ணம் இல்லையே, ஏமாந்துட்டீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன சொல்லு? எங்க அப்பா தான் அழகா உஷான்னு பேர் வச்சிருக்காங்களே, நீங்க ராஜின்னு கூப்பிடணும். இந்த உஷாங்கிற பேர் நல்லதா இருக்கு. ஆனா இந்த ராஜிங்கிற பேர் மேல எனக்கு பயங்கரமான கிக்கு. நான் உன்னை ராஜின்னே கூப்பிடுறேனே. தட்ஸ் மை லவ் நேம். ஓகே. ஆமா, இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்? அமாவாசை. உன் மூஞ்சி. இன்னைக்கு அமாவாசை. உன் மண்டை இருட்டாயிடுச்சு. திரும்ப. மாட்டேன். என் கண்ணு இல்ல, திரும்பமா. கண்ண முடிக்க. கணத்தர. இது எதுக்கு? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். I love you very much, Ram. ராஜி, 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 ராஜி. யாரோ முட்டா பைய நம்ம வீட்டு வாசல்ல வந்து ராஜி ராஜின்னு கத்திக்கிட்டு கிடக்கான். ராஜி, ராஜி, ராஜி. அப்பா, உங்க ஃப்ரெண்ட் போன் பண்ணாரு, உங்களை அர்ஜென்ட்டா வர சொன்னாரு. கரெக்ட். சரியான சமயத்தில் ஞாபகப்படுத்தின. நீ என்ன பண்ற? அவனுக்கு போன் பண்ணி நான் வரலன்னு சொல்லு. ராஜி. டேய், ராஜி ராஜி நான் கூப்பிடுறேன். ஒன்னால எனக்கும் என் புருஷனுக்கு தகராறே வந்துடுச்சு.
அடுத்த தடவை ராஜு கூப்பிட்ட கண்ணத்திலே ரெண்டு போடுவேன், ஜாக்கிரதை. ஊரா விட்டு பண்ண ஸ்கூட்டர் பின்னாடி வச்சு சுத்துற. வெக்கம் இல்லாம நீ உட்கார்ந்திருக்க. வீட்டுக்கு வா, உன் காலை ஒடிக்கிறேன். ஐயோ சரசு, நேரங்காலம் தெரியாம பேசாத. நீ இருக்க போறது 2 நாள், அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவ. அதுக்குள்ள பொண்ணுக்கு தைரியத்தை கொடுத்துற. உனக்கு ஞாபகம் இருக்கா, 20 வருஷத்துக்கு முன்னால அந்த ராமோட சித்தப்பா சபாபதிக்கு நீ ஆசைப்பட்டியே அப்படின்னு உன்னை கட்டி வைக்க ஏற்பாடு பண்ண. என்ன ஆச்சு? அப்ப ஏதோ நம்ம குடும்பம் கொஞ்சம் அந்தஸ்துல கம்மியா இருக்கிற காரணத்தினால மாட்டேன்னுட்டான். இப்போ நம்ம குடும்ப அந்தஸ்து ஏறிடுச்சு, அதனால நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓஹோ, அதுக்காக தான் அப்படி பிடிவாதம் பிடிக்கிறியா? ஆமா, நான் பிடிவாதக்காரன் தான். உன் பிடிவாதத்தால என்ன ஒரு பெரிய அந்தஸ்தான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்னாச்சு? அந்தஸ்து இருக்கு, ஆனா அவர் இல்லையே. என் நிலைமை தெரிஞ்சு உன் பொண்ணு விஷயத்துல பிடிவாதம் பிடிக்க போறியா? நீ என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. உஷா, இன்னும் ஒரு தடவை அந்த ராம பயலோட பார்த்தேன், என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்பா, அத்தை, நான் இருக்கேம்மா. இந்த பொண்ணு இல்லைன்னா 1000 பொண்ணுடா. இதையெல்லாம் நினைச்சு நீ ஊரை சுத்திக்கிட்டு இருக்காத, உருப்பட மாட்டேன். மரியாதையா ஒரு டிக்கெட் வாங்கி தர்றேன், மெட்ராஸ் போய் சேரு. மெட்ராஸா? வேணா சித்தப்பா. இல்லடா, நீ இங்க இருந்தா அவ பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருப்ப. மெட்ராஸ்ல நமக்கு ஒரு வீடு இருக்கு, அதை கவனிக்க ஆள் இல்ல. அதனால நீ அங்க போய் இருந்துகிட்டு நல்லவங்களா பார்த்து வாடகைக்கு விடு. நீ ஒரு நல்ல வேலையா தேடிக்க. நாளைக்கு மெட்ராஸுக்கு போறேன். யார் பானே, என்ன வேணாம்? என்னங்க, வீடு பூட்டி இருக்கு, எங்க வெளியே போயிருக்காங்களா? வெளியூருக்கு போயிருக்காங்க. எந்த ஊர் போயிருக்காங்க தெரியுமா? போறவங்க சொல்லிட்டா போறாங்க, போய் தொலைவியா? ராஜி, நான் தான் ராஜி. என்ன தெரியல? ராஜி, என்ன பாரு ராஜி. என்ன என்ன தெரியல? என்னது ராஜியா? அடிக்கடி சொல்லுவியே, அந்த பொண்ணாது? எப்பா உஷா இல்ல பேரு? தெரியும். இவளை நான் ராஜின்னு தான் கூப்பிடுவேன். இவதான் என்னோட ராஜி. ராஜி, இட்ஸ் மை லவ் நேம். ஏன் ராமுவா, எனக்கு தெரியாதா? மறக்க முடியுமா? இத பாரு, நீ எனக்கு பர்த்டே கொடுத்த பிரசன்ட். சந்திரு சந்திரு, இது யார் தெரியுமா? ராமு. ஏய், என் கூட நீ சடுகுடு விளையாடுவியா? உஷா, சந்திர கூட பேசிக்கிட்டு இருக்கியாமா? உஷா, சந்திர, bloody rascal! எங்க வந்தியா நீ? என் பொண்ணுக்கு ஒன்னால பைத்தியம் பிடிச்சது பாவி. பொண்ணு, ராஸ்கல், என் பொண்ணே உருப்படி இல்லாம பட்டியாடா பாவி. அழியகட்ட முட்டாள். நோ, அவ பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்ல, அவளதான் நான் கட்டிப்பேன். ராமு, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, அவ என் கூட இருந்தா அவளுக்கு குணமாயிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ அம் ஷூர். என்ன பாக்குறீங்க? எந்த நிலைமையில இருந்தாலும் அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்த என்னால முடியும். Do you mean it? I say you are really great, I say. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லா உதவிகளையும் நான் செஞ்சு கொடுக்கறேன். நீ உஷா மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. உங்க கல்யாணம் நடந்தே தீரும். இவ்வளவு நாளா நான் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்லிடுறேன். உஷா உண்மையிலேயே பைத்தியம் இல்ல. ஆமாப்பா, இதுதான் உண்மை. இது எங்க அண்ணனுக்கே தெரியாது. அவளுக்கு வேற இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு. அது அவளுக்கு பிடிக்கல. அதை தடுக்க நான் தான் அவளை பைத்தியமா நடிக்க சொன்னேன். நல்லா நடிக்க சொன்னீங்க. தெரியாதனமா அந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை. உண்மையிலேயே நான் எனக்கா இன்னும் எத்தனையோ பேருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கோங்க. அதை விட்டுடுங்களேன். நான் சொல்றத இப்ப கவனமா கேட்டுங்க. இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கே தெரியக்கூடாது. நாளை காலையில நான் உஷாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுறேன். நீ அவ கழுத்துல தாலி கட்டி அவளை கூட்டிட்டு போயிடு. மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா புண்ணியவானே, நீ உஷா கழுத்துல தாலியை கட்டினா தான் என் பொண்டாட்டியே அவங்க மாமனு என் பேச்ச நம்புவாங்க. அது வரைக்கும் என்ன வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. இத பாருங்க, எப்படியாவது சொட்டத்துல தண்டபாணிய மன்னிச்சிருங்க. உங்க அண்ணனை சமாளிச்சா தான் எல்லாருக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும். நீங்க தயவு செஞ்சு உஷாவை கோயிலுக்கு கூட்டு வந்துருங்க. மிச்சத்தை நாங்க சமாளிக்கிறோம். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சந்துரு உஷாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டானா? ஆமாண்ணே.
நீங்க இந்த பைத்தியத்தோட மாரடிக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால நாளைக்கே கோவூர் கோயில்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? வெரி குட் வெரி குட், நல்ல முடிவுதான். சந்துருவுக்கு ஆரம்பத்துல உஷாவை அவ்வளவா பிடிக்கல, போக 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 ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாது, முக்கியமா நீங்க வரக்கூடாது. வை வை, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதா? ஏங்கறேன் அண்ணே, சந்துரு ஒய்ஃப் அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த கேஸ் முடியற வரைக்கும் இந்த கல்யாண விஷயம் ரகசியமா இருக்கணும் இல்லையா, அதனாலதான். என்ன இருந்தாலும் பெத்த அப்பா இல்லாம கல்யாணமா? அப்பா வந்தாதான் சந்திர சார கல்யாணம் பண்ணிப்பேன். சரியா போச்சு, அவன் மனசு மாறத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் நான் நினைக்கிறேன். நீயே குழப்பிடுவ போல இருக்க. இந்த கிறுக்கு வேற தகராறு பண்ணுது. சுமாரு. ஐயோ அப்பன்தானா? இது வரமா உஷா, நீ தானே சந்துரு சார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் வாங்கின. இப்போ அப்பா அங்க வந்தா கல்யாணம் நடக்காதுமா. அதனால கல்யாணம் வரைக்குமாவது நீ மாப்பிள்ள சொல்றபடி கேளு. அதுக்கப்புறம் எல்லா ஆம்பளைங்களையும் போல நீ சொல்றத அவரு கேப்பாரு. அப்ப நீ கல்யாணத்துக்கு நிச்சயமா வரமாட்டியா? வரமாட்டேமா. இந்த அடிக்கிறேன். சண்டைக்கு பாக்குறேன்னா முடிஞ்சு போச்சே. போலீஸ் எங்க? சண்டை முடிஞ்சு போச்சா? இப்ப போலீஸ் வந்தாகணுமே. அதான் போலீஸ். இன்ஸ்பெக்டர், உங்க வழக்கமான டயலாக் நானே சொல்லிடுறேன். 505, 803 அரஸ்டம். எஸ் சார். ஏன் தகச்சு போய் நிக்கிறீங்க? மேல கும்பல இருக்கு, போங்க. ஃபாலோ மீ. அப்பா அப்பா, இந்த பண்டார பசங்கள திருட்டு பசங்கப்பா, என்ன சேர்த்து கட்டி போட்டானுங்க. நல்ல வேளை எல்லாரும் கிளைமேக்ஸ்ல ஒண்ணா வந்து என்ன காப்பாத்தி விட்டாங்க. எங்க என் கனவு கண்ணி? ஹலோ, அவ என் காதலி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது முடியாது, அவ என் கனவுல வந்தாச்சே. சார், நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நிஜமாவா? உண்மையாவா? ரொம்பவா? உண்மையான காதல் குறுக்க நான் வர விரும்பல. நீ ஏன் கட்டிக்கப்பா, அதுவும் புக்டா மன்மதா என் லட்சுமி. போகப்பா, இது போனா என்ன? மேனேஜர் இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மேல என்ன கட்டி போட்டிருந்தாங்களே, அப்ப ஒரு 10 நிமிஷம் நான் அசந்து தூங்கிட்டேன். அப்ப என் கடவுள இதை விடலாம் பெட்டரா ஒரு பொண்ணு வந்துச்சு. அது விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும். நீங்க எப்படியாவது இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு எனக்கே கட்டி